காட்ட ஆள்றோம் கூட்டத்தை யார் வேணும்னாலும் சொல்லி. ஆனா இந்த காட்டுக்கு ஒரே தலை நான் தான். ஹே கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் இப்போ ப்ரிவில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜ் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சிங்கன்னா அலைட் மோஷன் ஆப் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்புட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த ப்ளஸ் பக்கத்தில் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அலைட் மோஷன் ஆப்பில் வந்து ப்ராஜெக்ட் வந்து அப்டேட் ஆகிரும். இந்த லிங்க் வந்து நிறைய பேர் ஒர்க் ஆகுதுன்னு அதுக்குன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நானே டெக்ஸ்ட்டு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஃபோட்டோவை மட்டும் மாற்றிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட்டெலாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இங்கே எடிட் டெக்ஸ்ட்னு இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்குது பாருங்கள், நிறைய ஃபாண்ட் இருக்குது இதில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட்டுன்னு பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குது. இதில் எந்த ஃபாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபாண்ட்டாக வரும். நீங்கள் வந்து அதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் அதே மாதிரி எடிட் டெஸ்ட்டில் போய்ட்டு இந்த கலருக்கு பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் என்ன சைஸில் வேணுமோ அந்த இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லா டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பூராமே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் எது வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இமேஜை வந்து இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இதில் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்தீங்கன்னா போதும், இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து ஹெச்டி எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாவே தெரியும். நீங்கள் இப்போ ஃபுல்லாக பார்த்த மாதிரியே ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே பார்த்தா ஒரு ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா நிறையா இது ஒரு ஏரோ மாதிரி இருக்குது, அதை டச் பண்ணேன். இதில் வீடியோ வந்து உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு கேட்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன குவாலிட்டி வந்து 720 கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அதை கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா போதும், வீடியோ வந்து சேவ் ஆயிரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு போகும். அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். அவ்வளோதாங்க அந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.